விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வேத ஆராய்ச்சியை எடுக்கும்படி அடியனை பலப்படுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான திருச்சபையின் மூப்பர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தில நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 5வது அதிகாரத்தின் முதல் 12 வசனங்களை நாம் தியானித்தோம். அப்படியாக தியானிக்கும் போது பி ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்புல இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் என்கிற தலைப்புல நம்ம அதை சிந்தித்தோம். யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்பதை சிந்தித்தோம். சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஒருவேளை உலகத்துல நாம் வாழும்போது நிறைவேறாமல் போனாலும் அந்த 12வது வசனத்துல ஆண்டவர் 11வது வசனமும் 12வது வசனத்திலையும் இப்படியாக அவர் சொல்கிறதை பார்க்க முடியும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லி நாம் அதோடு அதை முடித்தோம். எனவே ஒருவேளை அதற்கான பலன் உலகத்தில் இல்லாதாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது அது பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்த்து முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையில 13வது அதிகாரம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் ஏதினாலே சாரமாக்கப்படும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில உப்பானது அது ஆராதனைக்கு உரியது என்று சிந்தித்தோம். அந்த ஆராதனைக்கு உரியது என்பதில் நாம் உப்பு எப்படியாக பலி செலுத்தக்கூடிய அந்த மிருகத்தோடு அல்லது பலி பொருளோடு உப்பு சேர்த்து படைக்கப்படுகிறதோ அதே போல நாமும் தேவனோடு சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் என்று பார்த்தோம். அதே போல உப்பு எதிரியின் விளைநிலம் அல்லது பாவத்தை அழிக்கக்கூடியது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல உப்பானது விஷத்தை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அதே போல நன்றிக்கு உதாரணமானது உப்பு என்றும், அதே போல உப்பானது தேவனுடைய குணாதிசயத்தை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று வாசித்தோம். அதே போல உப்பு இல்லாத எந்த ஒரு பண்டமும் சுவை கொடுப்பதில்லை. எனவே நம் உப்பாக இருந்து உப்பு எந்த பண்டத்திலும் தன்னை வெளிப்படுத்துவதில்லை, மாறாக அது தன்னுடைய சுவையை வெளிப்படுத்துகிறது. அப்படியாக நாம் இருக்கிற எந்த இடத்திலும் தேவனுடைய சுவையை, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த உலகம் ருசித்து பார்க்க காரணமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல உப்பு சுரணைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. எனவே ஆவிக்குரிய சுரணை உடையவர்களாக நாம் காணப்படுவ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல உப்பினுடைய அறிவியல் தன்மைகளை நாம் பார்க்கும்போது உப்பானது தண்ணீர் சார்ந்த பொருள்கள் மட்டுமே அது அது கரையும் என்று சொல்லி பார்த்தோம். அது போல ஜீவ தண்ணீராகிய வேத வசனத்தில் மாத்திரமே நாம் கரைந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அதே போல உப்பினுடைய அறிவியல் தன்மையில அதுல சோடியம் குளோரைடு, சோடியம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும், குளோரைடு அது தேவனையும் குறிக்கக்கூடியது என்று சொல்லி பார்த்தோம். சோடியம் குளோரைடோடு இருக்கும் போதுதான் நன்மை செய்கிறதாக இருக்கும், மற்றபடி அது எரிந்து தீமை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல உப்பானது சாரமற்று போனால் என்ன ஆகும் என்று சொன்னால் அது பயனற்றதாக போய்விடும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அது பயனற்று போவதற்கு காரணம் உப்பானது இயற்கையில் சாரம் இல்லாமல் போகவே போகாது. அது சாரத்தை இழக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. அதுல அதிகமான குப்பைகள் சேரும் போது அது தன்னுடைய தன்மையை இழக்கிறது. அது போல அநேக பாவங்கள்
கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்ட வண்ணமாக அநேக பாவங்கள் நமக்குள்ளாக காணப்படும் போது நாம் சாரமற்றவர்களாக போகிறோம். அப்படி சாரமற்ற உப்பு எதற்கும் பயனில்லாததாக வெளியிலே கொட்டப்படக்கூடியதாக இருக்கும். மனிதரால் மிதிக்கப்படுவதற்குரிய வேற ஒன்றுக்கும் உபயோகமற்றதாக மாறிவிடும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இப்பொழுதும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷனுடைய 5வது அதிகாரத்தினுடைய 14, 15, 16வது வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது இங்கே 3 உருவகங்களை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஒன்று, நம்மை பார்த்து வெளிச்சம் என்று சொல்கிறார். இன்னொன்று, மலை மேல் உள்ள பட்டணம் என்று சொல்கிறார். இன்னொன்று, விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு என்று சொல்கிறார். மக்களால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல். இந்த 3 பதங்களை அவர் உபயோகிக்கிறதை பார்க்க முடியும். எனவே இந்த 3ம் ஒன்றுக்கொன்று அது கனெக்ஷன் உள்ளதாக அல்லது ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இந்த 3 காரியங்களும் காணப்படுகிறது. இதுல பிரதானமாக வெளிச்சத்தை குறித்து பார்க்கும்போது இந்த மலை மேல் உள்ள பட்டணம் மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு, இது எல்லாமே அந்த வெளிச்சத்தோடு லிங்க் ஆவதை நாம் சிந்திக்க முடியும். அப்படியானால் இங்கே ஆண்டவர் சொல்லும் போது நம்மை அவர் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் 1:9 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒளி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதே போல 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அவரே சொல்லுகிறதை பார்க்க முடியும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதே போல 9வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கேயும் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பற்றி அவர் சொல்கிறதை பார்க்க முடியும். அதே போல 12வது அதிகாரத்தினுடைய 46வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அது இப்படியாக சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதே போல நாம் 1 யோவான் 1வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வசனங்கள் முதலாவது தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. எனவே தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு பிரதானமான குணாதிசயம் அல்லது அவருடைய பண்பிலே ஒரு பிரதானமான பண்பு தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி அதைதான் நாம் அடிக்கடி நாம் ஆராதனையில சந்திப்போம். மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் என்று சொல்லி, அப்படியானால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த தேவன் நம்மை என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்மை ஒளி என்று சொல்லுகிறார் அல்லது வெளிச்சம் என்று சொல்லுகிறார். ஒரு சில நபர்களுடைய விளக்கத்தை பார்க்கும்போது இந்த வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் ஆங்கில வேதாகம புத்தகத்திலே படிக்கும் போது
இங்க தமிழிலே வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகம புத்தகத்திலே அது லைட் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆண்டவரை குறிக்கக்கூடிய வார்த்தையும் லைட் என்றுதான் சொல்லப்படுகிறது. நம்மை குறிக்கும் போதும் அது லைட் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் தமிழ் வேதாகம புத்தகத்திலே அது நம்மை குறிக்கும் போது வெளிச்சம் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் போது ஒளி என்றும் சொல்லி சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வித்தியாசத்தை பார்ப்போம் என்று சொன்னால் கூட இங்கே ஒளி என்பது லைட் என்றும், வெளிச்சம் என்பது இலுமினேஷன் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒளியினுடைய ஒளி உண்டாக்கக்கூடிய தாக்கம் அல்லது ஒளி உருவாக்கக்கூடிய பிம்பம் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக பொருள் எடுத்துக்கொண்டாலும் மூலப்பொருள் எது என்று சொன்னால் ஒளியாக இருக்கிறது. மூலப்பொருள் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளியிலிருந்து வெளிச்சத்தை காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய இரண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுத்தாலும் கூட இப்படி ஒரு அர்த்தமும் ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் வேறுபாடு சொல்கிறவர்கள் இப்படியாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படியாக இருந்தாலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒளி கொடுக்கிறாரோ, எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறாரோ, அதை போல நாமும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் எவ்வாறாக ஒளியாக மாறினோம் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே யோவான் 1 நாம் வாசித்த அந்த வேத பகுதிகள் தான். அதே வேத பகுதிகளிலே பார்க்கும்போது யோவான் 1 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியானால் நமக்கு இயற்கையாக ஒளி இருக்கிறதா என்று சொன்னால் நாம் ஒளி உடையவர்கள் அல்ல. நாம் அந்தகார இருளிலே இருந்தவர்கள். நாம் இருளின் மக்களாய் இருந்தவர்கள். நமக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நாம் எப்போது ரட்சிக்கப்பட்டோமோ அப்போது தேவனாலே நாம் ஒளிரச் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப நாம் இயற்கையாக பிரகாசம் உடையவர்கள் கிடையாது. நாம் இயற்கையாக ஒளி உடையவர்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க கூடியவராக, நம்மை ஒளி உடையவர்களாக மாற்றி இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படியே அதே போல அதே 8வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அதனுடைய 2வது பகுதியை பார்க்கும்போது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து இருப்பான் என்று சொல்லுகிறது. எனவே நாம் ஜீவ ஒளியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ ஒளியை நமக்குள்ளே பெற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு தானாக எரியாது. அது இன்னொரு நெருப்பினாலே பத்த வைக்கும் போது மட்டுமே அது ஒளிரக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு கண்ணாடி ஒளியை கொடுக்கும். ஆனால் அது தனக்குள்ளாக ஒளி உடையது அல்ல. மாறாக ஒரு ஒளியை அது பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. நிலா ஒளியை கொடுக்கும். ஆனால் அந்த நிலா தனக்குள்ளாக ஒளி உடையது அல்ல. மாறாக சூரியனுடைய ஒளியை அது பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படித்தான் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே நமக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்மை ஒளிரச் செய்த தேவனாலே நாம் இன்றைக்கு ஒளி உடையவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை இப்படி வாசிப்போம் என்று சொன்னால், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லுங்க. இந்த வசனமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்ததுனாலே நாம் ஒளியுடையவர்களாக நாம் காணப்படுகிறோம்.
எனவே எந்த ஒரு மனுஷனும் அவன் ஒளி உடையவன் அல்ல, அவன் ஒளி உடையவன் அல்ல, தன்னிச்சையாக ஒளிரக்கூடியவன் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக வரும்போது அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியாய் இருப்பவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் இந்த வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் ஒரு தேவ பிள்ளையினுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நம்மை பார்த்து ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பது பொருள். நமக்குள்ளாக வந்திருக்கிறார். நாம் இன்றைய காலங்களில் இருக்கக்கூடிய இந்த எல்இடி விளக்குகளை பார்க்கும்போது அது மேலே ஒரு பெரிய மூடி இருக்கும், அதுல இருந்து வெளிச்சம் வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த பெரிய வெள்ளை நிற மூடி தன்னிச்சையாக அது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்இடி பல்புகள், சின்ன 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 பல்புகள் ஒன்றாய் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒளியைத்தான் அது பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது போல நாம் தேவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியவராய் இருக்கிறோம். இப்படியாக தேவன் தன்னுடைய ஒளியை நமக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார், நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார், நம்மை ஒளியுடையவர்களாக மாற்றி இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக நம்மை ஒளியாக அல்லது வெளிச்சமாக ஆக்கியதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே 1 பேதுருவினுடைய, நான் தெரியாத வசனங்களை எதுவும் சொல்லவில்லை, நன்றாக தெரிந்த வசனங்களையே நான் மேற்கோள் காட்டக்கூடியவராய் இருக்கிறேன். 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் நம்மை ஒளியாக மாற்றினதனுடைய காரணம், தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்ததனுடைய காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிவிக்க வேண்டும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அப்படியானால் ஒளி நமக்குள்ளாக வந்ததனுடைய காரணம், ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். நாம் இருக்கிற இடங்கள்ல எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ அங்கெல்லாம் இருள் அகலுகிறதை பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு இருளான இடம் என்றாலும் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி வைத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல அது இருளாக இருக்காது. ஒரு சின்ன வெளிச்சம் போதும், இருளின் கூரை நீக்குவதற்கு ஒரு சின்ன வெளிச்சம் போதும். நாம் அப்படிப்பட்ட வெளிச்சமாக காணப்படுகிறோமா? நாம் அப்படிப்பட்ட வெளிச்சமாக காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை வெளிச்சமாக மாற்றுவதற்கு அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். சும்மா மாற்றவில்லை, அவர் தன்னையே கொடுத்து நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் சும்மா நம்ம வெளிச்சமாகலைங்க. ஆண்டவர் இவ்வளவு நம் மீது காருண்யம் கொண்டு தன்னையே தியாகமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை ஒளியாக வெளிச்சமாக மாற்றி இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக நாம் ஒளியாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்தவர்களாக, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் நன்றாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தவர்களை பற்றி எந்த ஒரு யோசனையும் கிடையாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றின யோசனை கிடையாது.
இங்கே ஆண்டவர் சொல்லும் போது மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்காது என்று சொல்லு. இதையோ இந்த ஒளியோ வெளிச்சத்தோடு சேர்த்து இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். நாம் இந்த உலகத்துல நம்மை மறைக்கவே முடியாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது நாம் தனிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொரு ஆளும் வாட்ச் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறானே, இவன் எப்படி இருக்கிறான்? அப்படியானால் நம்மை காணுகிறவர்களுக்கு முன்பாக தேவனுடைய ஒளியை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நாம் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம், எங்கேயும் மறைஞ்செல்லாம் போக முடியாதுங்க. எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அந்த பட்டணம் தெரியும். அது போல ஒரு கிறிஸ்தவன் உலகத்துல வைக்கப்படும் போது அவன் எங்கிருந்து பார்த்தாலும் அவன் தெரிவான். நம்முடைய நடைகள் மாறினார், நாம் ஒளி இல்லாதவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னார், நாம் தேவனை வெளிப்படுத்தாதவர்களாக காணப்படுவோம். வசனம் சொல்லுங்கள், நீங்கள் நடமாடுகிற நிருபங்களாய் இருக்குது. நம்மை அநேகர் வாசிக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை வாசிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் மூலியமாக தேவன் வெளிப்படுகிறாரா? நாம் வைக்கப்பட்ட இடத்துல, நாம் வேலைக்கு போற இடத்துல, பள்ளிக்கூடத்துக்கு போற இடத்துல, காலேஜுக்கு போற இடத்துல, அண்டை அயலார் வீட்டார் மத்தியில, நம்முடைய உற்றார் உறவினர் மத்தியில, நம்முடைய நண்பர்கள் மத்தியில நாம் வெளிச்சமா இருக்கிறோமா? ஐயோ, அவர்கள் எல்லாம் இருளிலே இருக்கிறார்களே, இந்த ஒளியை அவர்கள் எப்படி கண்டுகொள்வார்கள்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்நாள்ல எத்தனை முறை ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம், ஆனால் சுவிசேஷமாக வாழக்கூடியவர்களாய் நாம் இருந்திருக்கிறோமா? நாம் சுவிசேஷத்தை வாயாலே சொல்லி சுவிசேஷமாக வாழாமல் ஒளியை அறிவித்து நாம் இன்னும் இருளிலே இருப்போம் என்று சொன்னால் ஒருவரும் தேவனை கண்டு கொள்ள மாட்டார்கள். கடந்த வாரத்துல சிந்திக்கும் போது அருமையான காந்தியடிகள், நம்முடைய தேசத்தந்தையை பற்றி நாம் சிந்தித்தோம். அவர் பைபிளை அதிகமாக விரும்பி படித்தவர். இந்த மலை பிரசங்கத்தில இருந்து அகிம்சையை கற்றுக்கொண்டவர். தன்னுடைய போராட்டத்தை அவர் சவுத் ஆப்பிரிக்கா தொடங்கி அவர் இந்தியாவிலும் அதை தொடர்ந்து அகிம்சை முறையிலே அவர் போராடியவர். அதற்கு காரணம் இந்த வேதாகமம், காரணம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் வெள்ளைக்காரர்களுடைய அந்த சர்ச்சுக்கு போகும்போது அவர் ஒதுக்கப்பட்டு அவர் வெளியிலே வெராண்டாவிலே அமர வைக்கப்பட்டார். வெள்ளைக்காரர்கள் பயணிக்கக்கூடிய அந்த ரயிலினுடைய அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறும்போது அவர் தள்ளிவிடப்பட்டார். அவர் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தாரோ அவர்களெல்லாம் அவரை ஒதுக்கினார்கள். அவர்கள் தேவனுடைய ஒளியை அவரிடத்துல பிரதிபலிக்கவில்லை, மாறாக இருளை பிரதிபலித்தார்கள். பைபிளை அவ்வளவாக நேசித்த ஒரு மனிதர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார். அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். இப்படி அநேகரை சொல்ல முடியும். இந்த வேத வசனத்தை நேசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் யார் தெரியுங்களா? நாம் தான், வேறு யாரும் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் தான். இப்படிப்பட்டவங்களை என்ன தெரியுங்களா சொல்லணும்னு சொல்லி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எந்திரக்கல்ல கட்டி கடலின் ஆழத்துல கொண்டு போய் சமுத்திர நம்மளை எல்லாம் அங்கதான் போடணும்.
நாம் எந்த எந்த இடத்துல நம்ம தேவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். யோசித்து பார். நம் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம், யார் கண்ணிலும் மறைய முடியாது. அதே போல மூன்றாவதாக சொல்லும் போது அங்கே சொல்கிறார், இந்த வசனத்துல எப்படியாக சொல்கிறார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். விளக்கு கொளுத்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விளக்கை அவர் எரிய வைத்து விட்டார், கொளுத்தி விட்டார். ஆனா பல நேரத்துல நம்ம என்ன பண்றோம், மரக்காலினால் மூடி வைக்கிறோம். மரக்கால் என்று சொன்னால் அந்த காலத்துல தானியங்களை அளக்கக்கூடிய பெரிய படி ஒரு சிலர் பார்த்திருக்க மாட்டாங்க, பெரியவங்க பார்த்திருப்பாங்க. தானியங்களை அளக்கக்கூடிய ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு போசியை போல இருக்கக்கூடிய ஒரு படி. அதை மூடி வச்சா என்னங்க ஆகும்? விளக்கு அணைந்து போகும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை பல நேரத்துல மூடி வைப்பதனால, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை பல நேரத்துல பல இடங்களிலே நாம் காட்டாததுனால, பல நேரத்துல ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கப்படுகிறார்கள். இந்த பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு நிறைய பேத்துக்கு வெட்கமாக இருக்கிறது. தேவனை பற்றி சொல்வதற்கு வெட்கமாய் இருக்கிறது. பல இடங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபட சொல்லும் போது நோ என்று சொல்ல முடியவில்லை. எங்களுடைய பள்ளியில நான் சேர்ந்த போது பல இடங்களிலே சினிமா பாட்டிற்கு நடனம் ஆடுவதும், சினிமா பாடுகளிலே பாடக்கூடிய அக்கேஷன்ஸ், அதற்கான காலங்களும் வந்தது. ஆண்டவருடைய கிருபையினால 11 வருடமாக அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதவனாக காணப்படும். எங்கெல்லாம் பாட சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி பாட சொல்லு. எங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம்ல எல்லா ஆசிரியர்களும் அவங்க சினிமா பாடல்களுக்கு ஆடுவதும் பாடுவதுமாய் இருப்பார்கள். அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதற்கு பதிலாக ஏதாச்சும் ஒண்ணு நீங்க செய்யணும், பப்பட் ஷோ பண்ணுவேன், மேஜிக் ஷோ பண்ணுவேன், அது மூலியமாக ஆண்டவருடைய வசனத்தை அந்த இடத்திலும் சொல்லுவேன். எங்களுடைய பள்ளியில ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியான ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஒரு முறை டூருக்கு போன போது சினிமா பாடலுக்கு ஆடினார். நான் தேவன் அவரோடு சித்தவட்டமாக பேசினார். தன்னை மாற்றிக்கொண்டு நோ என்று சொன்னார். நோ. எல்லா ஆசிரியரும் அவர்களை இயல்ந்தார்கள். இவங்க பெரிய பரிசுத்தமா அன்னைக்கெல்லாம் அன்னைக்கு ஆடினப்போ நான் தெரியாமல் பாவம் செய்து விட்டேன், தேவன் என்னோடு திட்டவட்டமாய் பேசினார், நான் நோ சொல்கிறேன் என்று தைரியமா சொல்கிறார். தேவன் நம்மோடு பேசும்போது நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் ஒளியா இருக்கிறேன், நான் வெளிச்சமா இருக்கிறேன், தேவன் என்னை ஒளிரச் செய்திருக்கிறார், நான் தேவனுடைய ஒளியை பிரதிபலிக்க வேண்டும், இருளை பிரதிபலிக்க கூடாது. எனவே நோ சொல்வேன் என்று சொல்ல முடியுமா? யோசேப்பு நோ சொன்னார், விட்டு ஓடினார். அதனாலே அவர் உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஒளியை பற்றி படிக்கும்போது 1 யோவானுடைய புத்தகத்தை, யோவான் எழுதின சுவிசேஷத்தையும்
யோவான் எழுதின நிருபத்தையும் நாம் படிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின முதலாவது நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய 8 முதல் 12 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போயிருக்கிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்போ தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒளி நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நம்முடைய இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி நமக்குள்ளாக பிரகாசிக்கிறது. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் அவன் ரட்சிக்கப்படவில்லை, இதுவரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை. ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு உடன் சகோதரனை பகைக்கிறவனாக காணப்பட்டார். நாம் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமையில அதை சிந்தித்தோம். எத்தனை சகோதரனுக்கு விரோதமான பேச்சுகள், சகோதரனை துரோகி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், உடன் சகோதரனை ஜென்ம விரோதியை போல பார்க்கக்கூடிய பார்வை. அப்படியானால் நாம் எப்படி தேவனை பிரதிபலிப்போம்? நாம் இன்னும் இருளிலே தான் இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்கிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறார். ஒளியில் நிலை கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவர் நேசிங்கன்னு சொல்லுது. அப்படியானால் ஒருவேளை ஒரு சகோதரன் எனக்கு விரோதமானவனாகவே இருக்கட்டுமே, அல்லது துரோகியாகவே இருக்கட்டுமே, என்னை கீழே விழத்தள பண்ணுகிறவனாகவே இருக்கட்டுமே, முழுக்க முழுக்க எனக்கு விரோதமாக செயல்படக்கூடியவனாக, வஞ்சம் வைக்கக்கூடியவனாகவே இருக்கட்டுமே, அப்படிப்பட்ட இருந்த நம்மைத்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசித்தார். அப்படியானால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், நாமும் அதே போல நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாமும் அதே போல நேசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி நேசிக்கிறவர்களாக வசனம் சொல்ல, நீங்கள் நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நம்மை நேசிக்கக்கூடிய அந்த சகோதரனே நான் நேசிப்போம் என்று சொன்னால் நாம் விசேஷித்து செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்மை பகைக்கிற, விரோதிக்கிற, நமக்கு தீங்கு செய்கிற, நமக்கு சூனியமே வைக்கிற அந்த சகோதரனை நேசிக்க முடியும் என்று சொன்னால் நாம் இன்னும் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறோம். அவனிடத்தில் இடரல் இல்லை. அவனை கொண்டு போய் எந்திரக்கல்ல கட்டி கடல்ல போட வேண்டியது இல்லைங்க. 11வது வசனம் எப்படியாக சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப தன்னுடைய சகோதரன், நான் ரட்சிக்கப்பட்டவன், என்னுடைய சபையில இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவனாக ஒருவன் காணப்பட்டால் அவன் இருளிலே இருந்து அவன் இருள தாங்க நடந்துகிட்டு இருக்கிறான். அவன் எங்க போறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் கண்ணு தெரியாத குருடன், கண்ணு தெரியாத குருடன். அவன் எங்க போறானே தெரியாது. அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது? நினைத்து கொண்டு இருக்கிறோமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகம் போயிருவேன்? கிடையவே கிடையாதுங்க. நாம் வாசித்த வசனத்தின்படி அவன் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் இருளிலே நடக்க மாட்டான், வெளிச்சத்திலே இருக்கிறான். வெளிச்சத்திலே இருக்கிறான். வெளிச்சம் அவனுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. பரவாயில்லாம் போக முடியாது. நிறைய நேரத்துல நானும் கையை தூக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சபையில ரட்சிக்கப்படாத நிலைமையில இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒளியை அடையவில்லை, இன்னும் இருளிலே தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பலருக்கு
சகோதரர்கள் மேலே பகை, விரோதம், தேவனை பற்றி சொல்ல முடியவில்லை, தன்னை கிறிஸ்தவனாக வெளியே காட்ட முடியவில்லை, தன்னை சாட்சியுள்ளவனாக வெளியே காட்ட முடியவில்லை, அவனுக்குள்ளாக ஒளி இல்லை, அதனால ஒளியை காட்ட முடியவில்லை. அப்புறம் எங்கெங்க போய் நம்ம பரலோகத்துக்கு போகிறது? யோசித்து பார்ப்போம். அப்படியானால் இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு? இதே யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய 5வது வசனங்கள் இருந்து நாம் எப்படி வாசிக்கிறோம்? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய விசேஷம் இல்லைங்களா? அப்போ அடுத்து நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் அவரோடு ஐக்கியப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு நம்முடைய கிரியைகள் இருளின் கிரியைகளாக இருந்தால், நாம் இருளிலே நடந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா, நரகத்துக்கு போறவங்களோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் தெரியுங்களா? பொய் சொல்றவங்க தாங்க. நம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 21வது அதிகாரத்தினுடைய 8வது வசனங்கள்ல மன்னிக்கும், அது இல்ல, ஆமா, அது அந்த வசனம் 21வது அதிகாரத்துடைய 8வது வசனம் முதலாவது இல்ல, அந்த அந்த லிஸ்ட்ல வரக்கூடியதா இருக்கிறது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நாம் அடிக்கடி சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நரகத்துக்கு போக மாட்டான். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நரகத்துக்கு போறான்னு சொல்றீங்களா என்று கேட்டா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை என்று சொல்ற. பொய்யனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் அவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்ல ஒருவேளை தெரியாம நான் கொஞ்சம் இருளுக்குள்ள போயிட்டேன், அவர் ஒளியில் இருக்கிறது போல இப்ப நானும் ஒளியில் இருக்க கூட விரும்புறேன், நான் ஒளிக்குள்ள வரேன், அவரோடு ஐக்கியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களை அவருடைய ரத்தம் அது நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியதா இருக்கு. ஒருவேளை இன்னும் தேவன் நமக்குள்ளாக ஒளியை வைத்து மரக்காலினாலே மூடி வைத்து அதை அணைத்து போட்டு இருக்கிறோமா? இல்ல ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறோமா? இன்னும் தேவனை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறோமா? தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறோமா? நான் கிறிஸ்தவன் என்பதையே சொல்லிக் கொள்ளாமல் இருக்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறோமா? இன்னும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றும் இதெல்லாமே, ஏன்னா இதெல்லாம் நன்மை செய்தல். நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாம போனா அது பாவம்னு சொல்லும் வசனம். அப்படியானா நம்முடைய பாவங்களை இன்றைக்கும் இப்பொழுதும் நீக்கி சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் ரெடியா இருக்குதுங்க. ஒருவேளை இல்ல நான் எல்லாமே பர்ஃபெக்ட் தான் சொன்னோம்னா 8வது வசனம் அப்படி சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது.
இல்ல நான் தான் கரெக்டா தான் இருக்கேன், ஆண்டவருக்கு நான் பிரியமா தான் இருக்கிறேன், நான் பரலோகம் போயிருவேன், இப்படி பொய் சொல்லிட்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இங்க சொல்றோம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா நம்ம நாமளே ஏமாத்திக்கிறோம். சத்தியம் நமக்குள் இருக்காது. சத்தியம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன். நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டாரு. அவருடைய ஒளி நமக்குள்ளாக இருக்காது. ஒருவேளை இத்தனை நாளும் இந்த ஒளிக்குள்ளாக நம்மை பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய நம் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் இருக்கிறோமே, நம்மை பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காட்டாதவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய ஒளியை மரக்காலினாலே மூடி அணைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த 9வது அதிகாரத்துல இப்படி சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ரெடியா இருக்காருங்க, இப்பவும் ரெடியா இருக்காரு, நம்மை சுத்திகரிக்க ரெடியா இருக்கார். நாம் இழந்த ஒளியை தர ரெடியா இருக்கிறார். மீண்டும் அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறிய தீரியை அணையாதவருமாயிருக்கிறார். அதுக்கு எண்ணெய் ஊற்றுவார், மீண்டும் எரிய செய்வார். ஆனா 10வது வசனம் சொல்லுது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்ம என்ன பண்றோங்க? நாம் அவரை பொய்யராக்குகிறவராய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் ஈராது. கடுமையாக அங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்க முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நமக்குள்ளாக ஒளி வந்து பிரகாசிப்பதற்கு தேவன் தன்னுடைய சர்வ மகிமையை விட்டு கடைந்தவராய் இந்த பூமியின் கடையாந்தரங்களிலே வந்து நமக்கு தன்னையே பலியாக கொடுத்து தேவன் தன்னுடைய ஒளியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கு? நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோமா? சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம், நம்மை பார்க்கிறவர்கள் இந்த ஒளியை கண்டு கொண்டிருக்கிறார்களா? நாம் விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காக இருந்தோம் என்று சொன்னார். நம்முடைய ஒளி அது அந்த வீடு முழுவதும் பிரகாசிக்கக்கூடியதாயிரும். மரக்காலில மூடி வைத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. நாம் அதிகமாய் செயல்பட வேண்டிய காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக இடத்துல கிறிஸ்தவர்கள் இந்த ஒளியை காட்டாமல் சாட்சிக்கேடாக அவர்கள் மனம் போன வாழ்க்கை வாழ்வதனாலே, அதை அநேகர் பின்பற்றுவதனாலே தேவனுடைய ஒளி நாம் வெளிப்படவில்லை. நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கவில்லை. கிறிஸ்தவர்களே பாவம் நிறைந்தவர்களாக, கிறிஸ்தவர்கள் மத்தியில சாதி ஒழிந்து போகவில்லை. இன்னைக்கு பெண் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும்னா நம்முடைய பிரதரன் சமூகத்துல ஜாதி கேட்கக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. அவர்களை எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி விசுவாசிகள் என்று சொல்வது என்று தெரியவில்லை. அந்தஸ்து பார்த்து கல்யாணம் பண்ணுகிறவர்கள், ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுகிறவர்கள். சென்னையில எனக்கு தெரிந்து ஒரு திருமணம் நடந்தது. ஜாதி பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஜாதி மாப்பிள்ளைக்குத்தான் என் பொண்ணை கொடுப்பேன். ஒரு மிகப்பெரிய பள்ளியில அந்த பள்ளி முழுவதும் தோரணங்களும் விளக்குகளும் கட்டப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவில் ஏறக்குறைய 2000 பேருக்கு மேலாக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான திருமணமாக அது நடந்தது. ஆனால் 2 நாள் கூட மாப்பிள்ளையும் பெண்ணும் சேர்ந்து வாழவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. இது ஒரு காரியம். இந்த ஜாதி என்று சொல்வது ஒரு காரியம். எத்தனை இடத்துல நாம் சாட்சியை இழந்தவர்களாக காணோம். உலகத்துக்கு ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல,
ஐயோ, நான் இதை செய்யலைன்னா என்னை ஏத்துக்க மாட்டாங்களே. ஏத்துக்க வேண்டாம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்தார் அல்ல. உலகத்தார் அல்ல. அவர் எப்படி உலகத்தார் அல்லவோ அது போல நாமும் உலகத்தார் அல்ல. ஆனால் பல நேரங்களில உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகும். அப்படியே போய் 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 உலகத்தோடு இணைந்து 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 ஒளி மங்கி இருளாகி நாம் யார் என்பதையே மறந்து போகும். பல நேரத்துல வெளிப்படையாக நாம் நல்ல கிறிஸ்தவர்களைப் போல காணப்பட்டாலும் நம்மை காண்கிற மனுஷர்களுக்கு முன்பதாக தேவனுடைய ஒளி அது பிரதிபலிக்கவில்லை. சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இந்தியாவில கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 3% இருப்பதற்கு ஒரே காரணம் என்ன என்று தெரியுங்களா? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஊற்றப்பட்ட அந்த ஒளியானது பிரகாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு ஆசையாக சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோமா? நம்மை நாமே ஒரு முறை கூட சீர்தூக்கி பார்ப்போம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.